ஸ்வீட் வெல்கம் டு த டே எடிட். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு எடிட்டை இன்ஷாட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் லிங்க்குன்னு இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக ஜூம் இன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஃபில்டரில் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு சேச்சுரேஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நான் -50 வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைட்னஸும் -50. ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து +50. ஸோ இது இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கிறேன். மியூசிக் வந்து நான் எப்பவும் போல் வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஆடியோவை நீங்கள் வந்து மொபைல்லேருந்து ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு இமேஜ் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எஃபெக்டில் ஸ்டைலில் பிளர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேல்யூ வேணுமோ, எந்த அளவுக்கு பிளர் வேல்யூ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷன் தான். ஸோ ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ண போகிற இனி மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கொடுத்துருப்பேன். அது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இமேஜாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ ஸோ அதுக்குள்ளே தான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். எந்த சைஸில் வேணுமோ வச்சுட்டு நம்ம வந்து பிளெண்டு போய்க்கலாம். பிளெண்டு போயிட்டு ஓவர்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதையே வந்து வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு இந்த ஹாட் வீடியோஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம், அதிலேருந்து தான் எடுத்தது. இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டு போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிப்பில் மறுபடியும் பிப்பே தான். இமேஜ் நம்ம என்ன இமேஜ் செலக்ட் பண்ணமோ அதே இமேஜ் கொடுத்து மாஸ்க்குக்கு போயிட்டு இந்த ஹார்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹார்ட் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து மூவ் ஆகிறப்ப அந்த ஹார்ட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த பின்னாடி ஷேடோ தெரிலனா உங்களுக்கு கொஞ்சமாக குறைச்சி சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. ரொம்ப இருந்ததுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த இமேஜையும் வீடியோ என்வரில் கொடுத்துக்கலாம். ஸோ பிப் ஆப்ஷனில் வந்து 4 மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கடைசி. மீதியை வந்து நாம் அடுத்ததில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை வந்துட்டு குரோமா போயிட்டு ஸ்ட்ரென்த்து பாருங்கள். ஸ்ட்ரென்த்தும் ஷேடோவும் நான் எந்த அளவுக்கு கொடுக்குறனோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு வீடியோ என்வரில் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி ஒரு வீடியோ தான். இப்போ வந்துட்டு இதில் வந்து ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதுக்கு போய்க்கோங்க. ஸோ மூவ் பண்ணிங்கன்னா ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ கரெக்டாக நான் அந்த கரெக்டாக பாருங்கள் ஹார்ட் மேலே எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து லைட்டாக கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்துக்கங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஏன்னா இமேஜ் வந்ததுக்கப்புறம் இது வரணும், அதனால் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு வந்துட்டு 0.50 வச்சுருப்பேன். இப்போ வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. வீடியோ எந்த அளவுக்கு இருக்கோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க தேவையில்லாதது எல்லாமே. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஹார்ட் வீடியோ வந்து ஸ்டார்டிங் இந்த வீடியோலேருந்து ஒரு 0.1 செகண்ட் கழித்து தள்ளி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இமேஜ் மேலே இருக்க மாதிரி இமேஜும் அதுக்கு மேலே அந்த குட்டி குட்டி ஹார்ட் இருக்குல்ல அது மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. டச் பண்ணுறீங்களோ எது கடைசியாக டச் பண்ணுறீங்களோ அதுதான் மேலே இருக்கும். இப்போ ஸ்டிக்கர் போயிட்டு இப்போ ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து பிப்பில் ஆட் பண்ண முடியாதங்காட்டி இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்காகவே நான் ஒரு இந்த வீடியோவே ஜிப்பர் சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த கீழே அந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல அந்த ரெக்டாங்கிளில் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு அந்த சைடு வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தனியாக வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதையும் நான் வந்து அந்த சைடு வர மாதிரி கொடுத்துக்கிறேன். இதுவெல்லாம் எல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். நான் சொல்கிறது புரியலைன்னா நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு
வீடியோ மட்டும் பாருங்கள் புரியும். நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்பவும் போல தான் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்ட், நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டுமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் லிங்க்லேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். வெப்சைட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அது கீழே போனீங்கன்னா மெட்டீரியல் ஃபாண்ட்டு எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபாண்ட்டை டெக்ஸ்ட்டை கரெக்டாக கீழே கொண்டு வந்துட்டேன். அனிமேஷன் யூஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் யூஸ் பண்ண அனிமேஷன் தான் வேணும்னா நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேனோ அதையவே பார்த்து கொடுத்துக்கோங்க. இனி லிரிக்ஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ எங்கெல்லாம் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோமோ நீங்கள் அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து இன்ஷார்ட்டில் பீட் மார்க் வந்து எப்படி ஆட் பண்ணுறது ஷார்ட் வீடியோ தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க. பீட் மார்க் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு நீங்கள் வந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாமே நான் வந்து லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு இந்த மேலே இருக்க அந்த இமேஜ் வந்துட்டு நீங்கள் அதையும் வந்துட்டு டார்க் ஷேட் ஃபில்டர் கொண்டு வந்தோன்னா பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் தான். நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். நம்ம வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் நிறைய டைம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காகவாவது என்னோடய எஃபர்ட்ஸ்க்காகவாவது தயவு செஞ்சு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக வீடியோ ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.